Welcome students. 11th second chapter பார்த்துட்டு இருக்கோம் kinematics. இது lecture number 50. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணியாச்சு? 50 போட்டாச்சு. ஓகே. சோ kinematicsல செகண்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம் motion in a plane. மோஷன் என்ன பிளேன்ல இது ரெண்டு டாபிக்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்கு. ப்ரொஜெக்டைல் மோஷனும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோல வந்து முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச உடனே இல்ல, ஒவ்வொரு டாபிக்கும் முடிக்க உங்களை கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். டோட்டலா முடிஞ்சோன்னா ஒரு டெஸ்ட் வந்து எழுதிருங்க உங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸ்ல இருந்து. ஓகேவா? சரி, யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொஜெக்டைல் மோஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. ஸ்டேட் போர்டு படிக்கிறவங்க கேட்டிருந்தீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ், சார் இந்த மாதிரி இந்த டாபிக் வந்து நம்ம ஸ்டேட் போர்டு புக்ல இருக்கா சார், நாங்க வந்து ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் தான் சார் ப்ரிப்பேர் பண்றோம். நல்லா கவனிங்க, ஸ்டேட் போர்டு மட்டும் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நடத்தணும்ல ஃபர்ஸ்ட் டைப் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் அது இருக்கும், அப்புறம் சம் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம்ல அது இருக்கும். அவ்வளவுதான், அந்த ரெண்டு டைப் தான் நீங்க ஸ்டேட் போர்டு படிக்கிறவங்களுக்கு. ஓகேவா? தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு படிக்கிறீங்களா அவங்களுக்கு அந்த ரெண்டு டைப் தான். இன்க்ளைன்டு பிளேன் உங்க புக்ல கிடையாது, ஸ்டேட் போர்டுக்கு கிடையாது, ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறவங்களுக்கு கிடையாது. சார் கேட்டிருந்தீங்கன்ட்டு ஓகேவா, அந்த சொல்லிக்கிறேன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தான் சிபிஎஸ்சிக்கும் அதே மாதிரி தான் இந்த இன்க்ளைன்டு பிளேன் வந்து டைப் வந்து கிடையாது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா நீட் ஜேஇல கேட்க சான்ஸ் இருக்கு. ஜேஇல கேட்டுட்டாங்க இன்க்ளைன்டு பிளேன். லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தோம், ஜேஇ எக்ஸாம்ல வந்து ப்ரீவியஸ் இயர் அதாவது மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து இன்க்ளைன்டு பிளேன் டைப் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அப் தி இன்க்ளைன்டு பார்த்தோம், இந்த வீடியோல டவுன் தி இன்க்ளைன்டு வந்து பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ரெண்டு வீடியோல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சம் ஹைட்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம், அது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம், அதை வந்து எபோவ் த ஹாரிசாண்டல் பிலோ த ஹாரிசாண்டல் அதை பார்க்க போறோம் வீடியோல. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி வருமானோட அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு ஜேஇ ப்ராப்ளம்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னல, அட்வான்ஸ் ப்ராப்ளம், அதையும் பார்த்துட்டோம்னா ப்ரொஜெக்டைல் மோஷனை முடிச்சிடலாம். ஒரே ஒரு டாபிக் இருக்கும், என்ன டாபிக் அப்படின்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆன் மூவிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம், அதுவும் ஈஸி தான், அதுவும் முடிச்சிடலாம். அது என்னன்னா இன்னும் போயிட்டே இருக்குமே அப்படின்னு தான் பாக்குறேன். நான் 12th நான் என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ல வந்து நடத்தணும். அதனால என்ன பண்ணலாம், முதல்ல எல்லா சாப்டர்ஸையும் முடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸையும் முடிக்கும் போது சின்ன டாபிக் ஏதாவது விட்டு வச்சிருந்தா மொத்தமா அப்புறமா கடைசியோட வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேலை சொல்லியிருக்கேன். என்ன வேலை? கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா? நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் ஆன் இன்க்ளைன்டு பிளேன் பார்ட் 2, அதாவது செகண்ட் கேஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இன்க்ளைன்டு பிளேன் தான். அதாவது லாஸ்ட் வீடியோல இன்க்ளைன்டு பிளேன்ல நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணது கிரவுண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருப்போம், ஹிட்டிங் வந்து பிளேன்ல இருந்திருக்கும், ஹிட்டிங் வந்து பிளேன்ல. ஸோ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேன்ல இருந்து மேல இருந்தே நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ பிளேன்ல இருந்த ப்ரொஜெக்ஷன், இங்க வந்து ப்ரொஜெக்ஷன், இங்க வந்து ஹிட்டிங், இங்க ப்ரொஜெக்ஷன் இங்க ஹிட்டிங். ஓகேவா? அவ்வளவுதான். சோ என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டுக்கும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அக்ஸலரேஷன். அதை கவனிங்களேன், அதை நான் சொல்றேன், கவனிங்க. இங்க பாருங்களேன், இது வந்து நமக்கு இது வந்து ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இதுதான் நமக்கு ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இதுதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இதுதான் நமக்கு என்னது, இது இப்போ பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கிடையாது, அது லாஸ்ட் டைப் தான். இதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். லாஸ்ட் டைப்ல இது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? இதுல இப்போ இதுதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? சம் ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றோமா, எதோட இன்க்ளைன்டு பிளேனுக்கு, இங்க பாருங்க இந்த பிளேனுக்கு சம் ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்றோமா, இது என்ன சொல்லுவோம், ஆல்பா அப்படிங்கிற ஆங்கிள் டினோட் பண்ணுவோம். சோ இது என்னது, பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், சாரி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆல்பாங்கிறது என்னது, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ளைன்டு பிளேன், வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ளைன்டு பிளேன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்ப இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், இது வந்து இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன். பிளேன் வந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்கு கிரவுண்டோட, ஓகேவா, கிரவுண்டோட வித் ரெஸ்பெக்ட் டு ஹாரிசாண்டலோட எவ்வளவு ஆங்கிள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஆல்பா. அது வந்து என்னது, சாரி அது வந்து பீட்டா. ஆல்பானே போடுறேன்னா சரிங்களா, அது வந்து என்னது நமக்கு பீட்டா. ஓகேவா? பீட்டா நோட் பண்ணிக்கோங்க, பீட்டா. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ இதுக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்குமா. ஸோ ஆங்கிள நம்ம அதாவது சம் இன்க்ளைண்டா நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதுனால நமக்கு வந்து ரெண்டு வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ரெண்டு காம்பனன்ட், அந்த வெலாசிட்டிக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். இங்க பாருங்க ஆக்சிஸ் பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க ப்ரொஜெக்ட் பண்றோமா, ஸோ இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோமா. ஸோ இப்போ இங்க பாருங்க இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, இதுக்கு பேரலா வரைஞ்சிங்கப்பா, இதுக்கு பேரலா அந்த எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னால லாஸ்ட் வீடியோல. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இப்படி இங்க பாருங்க, எக்ஸ் ஒய் இப்படி கிடையாது, எக்ஸ் வந்து எப்படி டில்ட் பண்ணிட்டோம், இந்த பிளேன்ல டில்ட் பண்ணிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸ் இங்க இருக்கு. ஓகேவா? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இதுக்கு பர்பெண்டிகுலரா உள்ளதான் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதை பாசிட்டிவ் எக்ஸ்னும் இதை பாசிட்டிவ் ஒய்னும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வருது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இதுக்கு பர்பெண்டிகுலரா வருது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகே,
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்க அப்ப ரெண்டு காம்போனன்ட் இருக்குமா? இங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று வந்து ஹாரிசாண்டல், அந்த வெலாசிட்டிக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஸோ கண்டினியூவா வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் ரெண்டு காம்போனன்ட் இருக்கும் வெலாசிட்டிக்கு அப்படின்னு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா u, ஸோ திஸ் இஸ் க்ளோசிங் சைடு. சொல்லுங்க, க்ளோசிங் சைடு u cos alpha, u cos alpha. ஸோ u ஓட ஹாரிசாண்டல் காம்போனன்ட் வந்து u cos alpha, வெர்டிகல் காம்போனன்ட் வந்து u sin alpha. வெர்டிகல் காம்போனன்ட் என்ன? u sin alpha. இது பாசிட்டிவ் x ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ். ஸோ ரெண்டு காம்போனன்ட் வெலாசிட்டிக்கு, ரெண்டு காம்போனன்ட். ஓகே, கிளியரா இருக்கா? இது வரைக்கும் இது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு தெரியும் இது வந்து ஹிட்டிங். இந்த ஹிட்டிங்க்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் உள்ள இந்த ஹாரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஹாரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுவோம்? நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எது மேக்ஸிமம் ஹைட்? இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து மேக்ஸிமம் ஹைட் ரெண்டு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கிரவுண்ட்ல இருந்து இருக்கும், கிரவுண்ட்ல இருந்து இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளைன்டு பிளேன். ஸோ மேக்ஸிமம் இதுதான் கேட்பாங்க, கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து ஓகேவா, இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு உள்ள இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, மேக்ஸிமம் பாயிண்ட். இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம அக்ஸலரேஷன் பார்க்கணும். ஏன்னா போன கேஸ்ல அந்த அக்ஸலரேஷன், ஓகேவா, அந்த ப்ரொஜெக்டைல் மேல நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம் அந்த ஆப்ஜெக்ட், அதான் ப்ரொஜெக்டைல். அந்த ப்ரொஜெக்டைல் மேல ஆக்ட் ஆகிற அக்ஸலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன். ஞாபகப்படுத்தி பாருங்க, எக்ஸ் டைரக்ஷன். ax = -g sin β, ay = -g cos β. இங்க என்னன்னு பார்க்கலாமா? சோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, அந்த ப்ரொஜெக்டைல் மேல என்னென்ன அக்ஸலரேஷன் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, இங்க இந்த இடத்துல வந்துருச்சுன்னு வச்சுங்க. நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஜெக்டைல் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோ. உனக்கு சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு g வந்து எப்பவுமே இந்த ப்ரொஜெக்டைல் மேல ஆக்ட் ஆகிற அக்ஸலரேஷன் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? டவுன்வர்டா இருக்கும். அது அந்த ஒரு அக்ஸலரேஷன் தானே இருக்கு. நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணவங்க பாருங்க, இப்படி தானே, அதாவது மேல இருந்து தானே ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணா அது கீழே வரது காரணம் அது மேல என்ன ஆக்ட் ஆகுது? ஓகேவா, எர்த்தோட அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டினால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பால் வந்து இப்படி கீழே வந்துருது. ஓகேவா, அப்ப இந்த ஜி எப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கும்? வெர்டிகலி டவுன்வர்டா இருக்கும். ஜி எப்படி ஆக்ட் ஆகும்? வெர்டிகலி டவுன்வர்டா இருக்கும். ஜி வந்து எப்படி ஆக்ட் ஆகும்? வெர்டிகலி டவுன்வர்டா இருக்கும். அப்ப இங்கதான் உங்களுக்கு நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைய சொன்னேன், கரெக்டா? இங்கதான் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ். இங்க பாருங்க, சோ இதுக்கு பேரலா வரையணும். இங்க பாருங்க, இதுக்கு பேரலா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், சோ இது வந்து உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ், கரெக்டாவா? எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ். ஓகேவா, எக்ஸ் ஒய். ஓகே, இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேவா, இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்ப பாருங்க, ஜி வந்து பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். சோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஆங்கிள் பீட்டா அப்படின்னா, ஓகேவா, இன்க்ளைன்ட் பிளேன் வந்து ஹாரிசாண்டலோட பீட்டானா, ஜி வந்து ஹாரிசாண்டலோட பீட்டாவா வெர்டிகலோட பீட்டாவா? லாஸ்ட் வீடியோல பார்த்தோமே, ஜி வந்து ஹாரிசாண்டலோட பீட்டாவா வெர்டிகலோட பீட்டாவா? வெர்டிகலோட தான் பீட்டா. அப்ப ஜிக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். அப்ப இந்த கேஸ்லயும் எக்ஸ் டைரக்ஷன்லயும் அக்ஸலரேஷன் இருக்கும், ஒய் டைரக்ஷன்லயும் அக்ஸலரேஷன் இருக்கும். லாஸ்ட் கேஸ் மாதிரியே ரெண்டு டைரக்ஷன்லயும் இருக்கும். ஒன்னு வந்து ஒய் டைரக்ஷன்லயும் இருக்கும், ஒய் காம்போனன்ட்டும் இருக்கும், எக்ஸ் காம்போனன்ட்டும் இருக்கும். ஓகே, அப்ப ஜி காஸ் பீட்டா, ஜி சைன் பீட்டா இங்கேயும். ஆனா ax plus g sin பீட்டாவா மைனஸ் g sin பீட்டாவா? அக்ஸலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன் பிளஸ்ஸா மைனஸா? யோசிங்க. பிளஸ்ஸா மைனஸா? சொல்லுங்க, பிளஸ்ஸா மைனஸா? இங்க பாருங்க, சோ இப்படி இருக்காப்பா. சோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது நமக்கு ஒய் ஆக்சிஸ். எங்க இருக்கு நமக்கு ஜி? எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஜி வந்து எப்பவுமே ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் தான் ஜி. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இங்க பாருங்க, இந்த இன்க்ளைன்டு ஹாரிசாண்டலோட எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது? பீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்ப இது 90 இங்க பாருங்க, இது 90 வரும், இது 90 மைனஸ் பீட்டா வரும். இது 90 மைனஸ் பீட்டானா எது உங்களுக்கு பீட்டா வந்துரும்? சோ வெர்டிகலோட பீட்டா வந்துரும். சோ யாருக்காவது புரியாதவங்க லாஸ்ட் வீடியோ பார்க்கணும். ஓகேவா? ஓகே, பீட்டா. அப்போ நமக்கு இங்க பாருங்க, அப்ப இந்த ஆங்கிள் நமக்கு தேவையில்லை. இப்ப இதெல்லாம் வேணாம், எடுத்துடலாமா? ஓகேவா, இதெல்லாம் எடுத்துடலாமா? ஓகே, அவ்வளவுதான். சோ பீட்டா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், க்ளோசிங் சைடு. சோ ரெண்டு காம்போனன்ட், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜி sin பீட்டா, ஓபன் சைடு sin θ, ஜி sin θ, அதாவது ஜி sin பீட்டா, க்ளோசிங் சைடு cos θ. அப்ப இது என்ன வரும்? ஜி cos பீட்டா. நமக்கு எது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்? இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்ப அந்த அக்ஸலரேஷன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்ல தானே இருக்கு. இதாப்பா டிஃபரெண்ட். அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் இது ஒரு மெயின் டிஃபரெண்ட். என்னன்னா, இங்க ax வந்து நல்லா கவனிங்க, மெயின் டிஃபரெண்ட் என்னன்னா இதுதான். ax வந்து பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கா, சோ பிளஸ் ஜி சைன் பீட்டா. நோட் பண்ணுங்க, ஓகேவா? ay வந்து பாத்தீங்கன்னா
இது மைனஸ் ஒய்ல தான் இருக்கு, மைனஸ் ஜி சைன் பீட்டா, மைனஸ் ஜி சைன் பீட்டா. அதே மாதிரி யூஎக்ஸ் ஈக்குவல் டு அதே தான் யூ காஸ் ஆல்ஃபா தான், யூ காஸ் ஆல்ஃபா பிளஸ் யூ காஸ் ஆல்ஃபா, யூஐ ஈக்குவல் டு அது பிளஸ் ஒய் எக்ஸ்ல தான் இருக்கு பாருங்க, பிளஸ் ஒய் எக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ பிளஸ் யூ சைன் ஆல்ஃபா. ஸோ இதுல எதுவும் டிஃபரெண்ட் இல்லை, ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னப்பா, அங்கிருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, இங்க பாருங்க இந்த ஏஎக்ஸ் வந்து பிளஸ் ஜி சைன் பீட்டா இருக்கு, பிளஸ் ஜி சைன் பீட்டா. அதாவது அனலைஸ் பண்ணும்போது இன்னும் டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. ஸோ அனலைஸ் பண்ணும்போது இந்த அக்ஸலரேஷன் எக்ஸ் வந்து அங்க மைனஸ் வந்துருக்கும், இங்க பிளஸ் வந்துருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஈஸியா இருக்கா? அவ்வளோதாப்பா, அனலைஸ் பண்ணிட்டோம்ப்பா. ஸோ கண்டிப்பா இங்கேயும் ஜி ஆக்ட் ஆகும். பட் ஜி வந்து நிறைய பேர் சார் இந்த ஜியை விட்டுறீங்கல்ல சார் அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த ஜிக்கு தான் 2 காம்பனண்ட், நீங்க இந்த 2 காம்பனண்டா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேலை கிடையாது. ஓகேவா, இது வந்து 2 காம்பனண்டா, இதோட காம்பனண்ட் தான் இது ரெண்டும், இதோட எஃபெக்ட் இங்க என்ன, இதோட எஃபெக்ட் இங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, இதையும் திரும்பவும் இதே போட்டக்கூடாது. சரி, ஸோ அக்ஸலரேஷன் எக்ஸ் டைரக்ஷன் ஜி சைன் பீட்டா, அக்ஸலரேஷன் ஒய் வந்து ஜி சைன் பீட்டா. அவ்வளோதான்ப்பா, இனிமே ஈஸியா போட்டுடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல டைம் ஆஃப் லைட், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், மேக்ஸிமம் ஹைட், அதுக்கப்புறம் ரேஞ்ச் எல்லாம் பார்த்தோமா. டைம் ஆஃப் லைட்டும் மேக்ஸிமம் ரேஞ்சும் கவலைப்படாதீங்க, ரெண்டும் அந்த கேஸ்ல என்னவோ அதேதான் இந்த கேஸ்லயும். அப்படியா சார்? ஆமா, சொல்ற பாருங்க, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, பார்க்கலாமா? அதான் நான் சொல்லணும், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பிளஸ், அதுவும் அக்ஸலரேஷன் எக்ஸ்ல தான். நீங்க டைம் ஆஃப் லைட்டும் ஹைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒய் காம்போனன்ட்ஸ், டைம் ஆஃப் லைட்டுக்கும் ஹைட்டுக்கும் என்ன காம்போனன்ட் எடுப்பீங்க, ஒய் காம்போனன்ட் தான் எடுப்பீங்க. ஒய் வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணிருக்குமா? ஒய் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, ப்ரொஜெக்டைல் மோஷன் நான் சொல்லியிருக்கேன். அதாவது அந்த 2D மோஷனை 2 1D மோஷனா பிரிப்போம். 2 1D மோஷனும் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர், இண்டிபெண்டன்ட், ஒரு 1D மோஷன் இன்னொரு 1D மோஷனை டிபெண்ட் பண்ணியே இருக்காது. அப்போ டைம் வந்து ஒய் காம்போனன்ட் தான் பார்க்க போறோம். ஒய் காம்போனன்ட் வந்து அந்த கேஸ்ல இதுதான் இருந்துச்சு. ஓகேவா, ஒய் காம்போனன்ட் வந்து யூ சைன் ஆல்ஃபா தான், ஒய் அக்ஸலரேஷன் வந்து ஜி சைன் பீட்டா தான். கரெக்டா? சாரி, ரெண்டுமே சைன் எழுதிருக்கானா? என்னடா அது லைவ் கிளாஸ் சொல்லியிருப்பீங்களே நேரம். ஜி காஸ் பீட்டாப்பா, சரியா? என்ன ஞாபகத்துல என்னன்னு தெரியல, சாரி மணிகண்டா சார். இங்க பாருங்க, நல்ல வேலை பார்த்தேன் இப்பயாவது. சரி, இது கரெக்டா எழுதிட்டேன். இங்க எப்படி சைன் எழுதுனேன்? சரி விடுங்க, அது போயிட்டு போகுது. என்ன சொல்லிட்டு இருந்தோம், டைமும் ஹைட்டும் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றேன். அந்த மேக்ஸிமம் ஹைட்டும் டைம் ஆஃப் லைட்டும் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, ரெண்டுக்கும் ஒய் காம்பனன்ட்ஸ் தான் போட போறோம். ஸோ ஒய் காம்பனன்ட் அங்க என்ன, ஒய் காம்பனன்ட் அங்க என்ன, ஏஒய் மறுபடியும் பாருங்களேன், ஜியை விட்டுருக்கேன். ஐயே மணிகண்டா, என்னடா ஆச்சு உனக்கு? தெளிவா இருக்கியா? தெளிவா இருக்கேன். சரி இங்க பாருங்க, அக்ஸலரேஷன் ஒய் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் மைனஸ் ஜி காஸ்பீட்டா தான். ஓகேவா, இங்கேயும் மைனஸ் ஜி காஸ்பீட்டா தான். ஒய் அக்ஸலரேஷன் ஒய் வெலாசிட்டி வந்து யூ சைன் ஆல்ஃபா தான். குழாய்க்க. ஓகே நோட் பண்ணிக்க. சாரிப்பா, ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா. ஓகே நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, பார்க்கலாமா? ஓகே சரி, இங்க பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மறந்துடக்கூடாது, நல்லா கவனிங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டைல் மேல ஆக்ட் ஆகிற அக்ஸலரேஷன் ஜி வந்து டவுன்வர்டா தான் இருக்கும். இது வந்து வெர்டிகலோட, ஓகேவா, ஹரிசாண்டலோட, ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸோட. ஸோ இது வந்து நமக்கு பீட்டா, திஸ் இஸ் ஜி காஸ் பீட்டா, திஸ் இஸ் ஜி சைன் பீட்டா. ஸோ இதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதுக்காக தான் இந்த மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ நமக்கு இது ரேஞ்சு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட், அப்புறம் டைம் ஆஃப் ஹைட், இது எல்லாமே. ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் பீட்டா, இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இன்க்ளைன், அதாவது பிளேனோட இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள். ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஆஃப் லைட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் லைட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம், டைம் ஆஃப் லைட். அதே தான், மாறவே மாறாது. டைம் ஆஃப் லைட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம்ல போடுவோம், 2uy/, இங்க டெரிவேஷன்ல போட வேணாப்பா, குயிக்கா போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா, 2uy/gy இதானப்பா, 2uy/gy. uy என்ன, uy என்னப்பா, uy வந்து u sin alpha, gy என்ன, g cos beta, this is the time taken. அப்ப அங்கேயும் அதுதானே வந்துச்சு, எங்க லாஸ்ட் கேஸ்லயும் அதானே வந்துச்சு. ஓகேவா, சோ டைம் டேக்கன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, டைம் டேக்கன் சேஞ்ச் கிடையாது. அதே மாதிரிதான் ஹைட்டும், நோட் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரிதான் ஹைட்டும் பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹைட்டுல எது உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்டு, ஸோ இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட். நல்லா கவனிக்கீங்க, நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல, ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ப்ரொஜெக்டைல் வந்து இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருந்திருக்கு, இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து. இதே கிரவுண்ட்ல இருந்து கேட்டாங்க பாருங்க, கிரவுண்ட்ல இருந்து கேட்டாங்க பாருங்க, இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து. ஓகேவா, ஸோ கிரவுண்ட்ல இது வந்து மேக்ஸிமம் பாயிண்டா, ஸோ கிரவுண்ட்ல இருந்து கேட்டாங்கன்னா இது. ஓகேவா, கிரவுண்ட்ல இருந்து கேட்டாங்கன்னா இங்க இருந்து வரும் இந்த ஹைட்.
கவலைப்படாதீங்க, மேக்ஸிமம் இந்த ஹைட் தான் கேட்பாங்க. ஓகேவா? திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஹைட். இந்த மேக்ஸிமம் ஹைட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம். மேக்ஸிமம் ஹைட் என்ன ஃபார்முலா? ஹெச்சுக்கும் என்ன ஃபார்முலா தான்? ஹெச்சும் எது? ஒய் காம்பனண்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். எக்ஸ் காம்பனண்ட் டிபெண்டே பண்ணியிருக்காது. அதே ஆன்சர் தான் வரும். என்னது நமக்கு? u ஸ்கொயர்டு y பை, நோட் பண்ணுங்கப்பா, u ஸ்கொயர்டு y பை 2gy. கரெக்டா? u ஸ்கொயர்டு y பை 2gy. ஓகே. u ஸ்கொயர்டு uy என்ன? uy வந்து u sin alpha whole squared divided by 2gy என்ன? gy வந்து g cos beta. gy என்ன? g cos beta. Therefore height is equal to, maximum height is equal to u squared sin squared alpha, ஓகேவா, divided by 2g cos beta. 2g cos beta. ஓகேவா? ஓகே, ஈஸியா இருக்கா? அதே ஃபார்முலா தான். டைம் டேக்கனும் சரி, ஹைட்டும் சரி, எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, யாருமே கொஸ்டின் கேட்கவே இல்லையே. லாஸ்ட் வீடியோல ஒன்று கேட்டிருக்கணுமே, சார் நாங்க கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல, அப்ப நீங்க மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிங்களே, அந்த ஆங்கிள் கூட 45 டிகிரில கண்டுபிடிச்சிங்களே சார், இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படிங்கிற கொஸ்டினே வரலையே, யாருமே கமெண்ட் பண்ணலையே. அதெல்லாம் இந்த வீடியோல பாக்குறோம். இன்க்ளைன்டு பிளேன்ல மேக்ஸிமம் ரேஞ்ச் எந்த ஆங்கிள்? கிரவுண்ட் டு கிரவுண்டு இன்க்ளைன்டு பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாரி, கிரவுண்ட் டு கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரில மேக்ஸிமம் ரேஞ்ச் நம்ம பார்த்தோம். இனிஷியல் வெலாசிட்டிலாம் சேமா இருந்துச்சு அப்படின்னா 45 டிகிரில மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தோம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, இன்க்ளைன்டு பிளேன்ல மேக்ஸிமம் ரேஞ்ச் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன ஆங்கிள்ங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஓகே, அதான் நல்லா கவனிங்க, அதனால இன்ட்ரெஸ்டா இருக்கும். பார்க்கலாமா? அடுத்த ரேஞ்ச் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் பாருங்க. ரேஞ்ச் அலாங் த இன்க்ளைன்டு பிளேன். அங்க என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஓகேவா? அப் தி இன்க்ளைன் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அப் தி இன்க்ளைன் அந்த ஃபைனல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 2u ஸ்கொயர்டு sin alpha cos alpha plus beta வந்துச்சா? இங்க மைனஸ் வரும், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, ரேஞ்ச் ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம். ரேஞ்ச் வந்து என்ன ஆக்சிஸ்? நம்ம ரேஞ்ச் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? ரேஞ்ச் வந்து என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் காம்பனண்டா இருக்கணும். ஸோ ரேஞ்ச் நமக்கு தெரியும். இது வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும், இங்க பாருங்க, பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் ஹிட்டிங்க்கும் உள்ள இந்த ஹாரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு என்னது? நமக்கு ரேஞ்ச். ஓகே, அந்த ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்க போறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ரேஞ்ச் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ எக்ஸ் காம்பனண்டா இருக்கணும். ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ut, ஓகேவா, ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். அப்பா ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நமக்கு ஆர்னா எக்ஸ் காம்பனண்டா இருக்கணும். அப்போ எக்ஸ் அச்சோ என்னப்பாச்சு, எக்ஸ். ஓகேவா? டி வந்து டி கிடையாது, என்னது நமக்கு? டி வந்து டைம் ஆஃப் ஃபிளைட். டி வந்து என்னப்பா நமக்கு? டைம் ஆஃப் ஃபிளைட். டி வந்து என்னது நமக்கு? டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகே, சப்ஸ்டிட் பண்ணலாமா? நல்லா கவனிக்கணும். now range is equal to what is a ux u cos alpha. ux என்ன? u cos alpha. டைம் ஆஃப் ஃபிளைட் என்ன? டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா 2u sin alpha divided by g cos beta. ஓகேவா? டைம் ஆஃப் ஃபிளைட் மைனஸ், ஓகேவா, ax வந்து மைனஸ் g ல, சாரி பிளஸ், இங்க பாருங்க ax என்னது நமக்கு? இங்க ax வந்து பிளஸ் g sin beta. மெயின் ரொம்ப இதுல அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் உள்ளது. அங்க மைனஸ் g sin beta, இங்க பிளஸ் g sin beta. அப்ப இங்க பிளஸ் 1/2 ax வந்து g sin beta, ஓகேவா, t ஸ்கொயர்டு. ஓகேவா? t ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ்ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சோ நமக்கு ரேஞ்ச், சோ ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர்ல இருந்து ux டைம் ஆஃப் ஃபிளைட், ax வந்து பிளஸ் g sin beta. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்ல போலாமா? எக்ஸ்பிளைன் பண்ணி போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப பாருங்க, கவனிங்க. இப்ப பாருங்க, r is equal to என்ன? கவனிங்க, r is equal, நம்ம போட வேணாம், பெரிய ஈக்குவேஷன் வரும்ல, என்ன பண்ணிடலாம்? now range is equal to என்ன இருந்துச்சு நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். range is equal to u cos alpha, ux. இது டைம் என்ன இருந்துச்சு நமக்கு? 2u sin alpha. நீங்களும் போடலாமே, 2u sin alpha divided by g cos beta. நீங்களும் டெரிவேஷன் போடலாமே, g cos beta. ஓகேவா? இது டைம் ஆஃப் ஃபிளைட் பிளஸ் 1/2 into g என்ன நமக்கு? ax என்ன நமக்கு? g sin beta பிளஸ் g sin beta டைம் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணலாமா? இதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4u ஸ்கொயர்டு sin ஸ்கொயர்டு alpha divided by g ஸ்கொயர்டு cos ஸ்கொயர்டு beta. g ஸ்கொயர்டு cos ஸ்கொயர்டு beta. now g இங்க கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, இங்க என்ன இருக்கு? நியூமரேட்டர்ல, சாரி, டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2g cos ஸ்கொயர்டு beta இருக்கு. இங்க என்ன இல்ல? 2 இல்ல. அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ண போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க g இருக்கு, பிரச்சனை இல்ல. பட் cos beta தான் இங்க இருக்கு. இங்க cos ஸ்கொயர் இருக்கு. அப்ப cos beta மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணாம 2 ஐயும் cos beta மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும் நமக்கு? range is equal to, இத மல்டிப்ளை பண்ணுங்க, 2 into u ஸ்கொயர்டு, ஓகேவா, sin alpha
காஸ் ஆல்ஃபா. எதை மல்டிப்ளை பண்ண போறோம் நம்ம? 2வையும் காஸ் பீட்டா மல்டிப்ளை பண்ண போறோம். 2 காஸ் பீட்டா, 2 காஸ் பீட்டா டிவைடட் பை இங்க என்ன இருக்கும்? டிவைடட் பை பாத்தீங்கன்னா ஜி காஸ் பீட்டா இருக்குமாப்பா? ஜி காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? ஜி காஸ் பீட்டா, ஓகேவா? ஜி காஸ் பீட்டா, ஓகேவா? ஜி காஸ் பீட்டா இது நமக்கு 2 காஸ் பீட்டா தானே மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 2 காஸ் பீட்டா மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே. பிளஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 4u ஸ்கொயர்டு sin beta, okay, sin beta into sin squared alpha divided by என்ன பண்ண நமக்கு? 2g cos squared beta, 2g cos squared beta, ஓகேவா? 2g cos squared beta கரெக்டா இருக்கப்பா? so 2g cos squared beta, 2g cos squared beta, ஓகேவா? அப்ப என்ன பண்ணிடலாம்? நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாமா? நியூமரேட்டர் ஆட் பண்ணலாமா? நியூமரேட்டர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இங்க 2 into 2 என்ன வரும்? 4 வருமா? 4u ஸ்கொயர்டு காமனா எடுக்கலாம். வேற என்ன காமனா எடுக்கலாம்? இங்க ஒரு sin ஆல்பா இருக்கு, இங்க ஒரு sin ஆல்பா இருக்கு. எடுத்துலாமாப்பா? எடுத்துலாமா? எது காமனா எடுக்கலாம்? நல்லா கவனிங்க. 2u ஸ்கொயர்டு 2, 4u ஸ்கொயர்டு, அங்கேயும் 4u ஸ்கொயர்டு. ஸோ 4u ஸ்கொயர்டு காமனா எடுத்துருங்க. இங்கேயும் sin ஆல்பா இருக்கு, அங்கேயும் sin ஆல்பா இருக்கு. sin ஆல்பா எடுத்துருங்க. ஸோ பேலன்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் போயிரு. பேலன்ஸ் என்ன இருக்கும்? காஸ் ஆல்பா இருக்குமா? பேலன்ஸ் இங்க காஸ் ஆல்பா இருக்கும். ஓகேவா? வேற என்ன? காஸ் ஆல்பா இருக்கும், அதுக்கப்புறம் காஸ் பீட்டா இருக்கும். காஸ் ஆல்பா இருக்கும், காஸ் பீட்டா இருக்கும். கரெக்டா எழுதினா பாருங்கப்பா. ஸோ 2 எல்லாம் வெளில போயிடுச்சு. பேலன்ஸ் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் இங்க என்ன இருக்கும்? பிளஸ் 4u ஸ்கொயர் வெளில போயிடுச்சு. சைன் பீட்டா இருக்கும், சைன் பீட்டா இருக்கும். ஒரு சைன் ஆல்பா தான் வெளில போச்சு, ஒரு சைன் ஆல்பா உள்ள இருக்கும். ஓகே. டிவைடட் பை எழுதுங்க பார்க்கலாம். டிவைடட் பை என்ன வரும் நமக்கு? ஸோ 2g cos squared beta, 2g cos squared beta. இப்போ இது என்ன ஃபார்முலா? cos a cos b பிளஸ் sin a sin b ன்னு எழுதிக்கோ. ஓகேவா? cos a cos b sin ஆர்டரா எழுதிக்கோ. வேணா உனக்கு புரியற வேணா நீ ஆல்பா பீட்டா இங்க என்ன எழுதிக்க? மல்டிப்ளைல 3 2 6 2 3 6 தானே. சோ இது ஆல்பா, இது பீட்டான்னு போட்டுக்கோ. ஓகேவா? cos a cos b பிளஸ் sin a sin b. இதோட ஃபார்முலா என்ன? cos ஆஃப் பிளஸ் காஸ்ல வந்துச்சுன்னா பிளஸ் வந்தா மைனஸ் இல்லையா? cos ஆஃப் a minus b, cos of a minus b. அப்ப therefore range is equal to, கவனிங்க, 1 2s are 2, 2 2s are 4. ஓகேவா? சோ அப்ப 2u squared sin alpha cos of a minus b. அங்க a plus b, இங்க a minus b. அவ்வளவுதான்ப்பா. a plus b, இது a minus b. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஓகேவா? ஒரே ஒரு டிஃபரண்ட் என்ன? அங்க பிளஸ், இங்க மைனஸ். அவ்வளவுதான். கீழே அப்படியே தான் இருக்கும். g cos squared beta, g cos squared beta தான் என்னது நமக்கு? ரேஞ்சோட ஃபார்முலா. ரேஞ்சோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். அது எந்த ஆங்கிள்னு கண்டுபிடிக்க போறோம். நோட் பண்ணிக்க பார்க்கலாம். பாஸ் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஈஸியா இருக்கா? சோ இந்த டெரிவேஷன் போடணும்னு இல்லை, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஞாபகம் மட்டும் வச்சுங்க. சரி, அப்புன்னா பிளஸ், டவுன்னா மைனஸ், எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப் தி இன்க்ளைன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா, டவுன் தி இன்க்ளைன்னா ஆல்பா மைனஸ் பீட்டா. ஓகே, அவ்வளவுதான். ஸோ டைம் ஆஃப் லைட் அங்கேயும் இங்கேயும் ஒன்று, ரேஞ்ச் எல்லாம் ஒன்று, சாரி ஹைட் ஒன்று, ரேஞ்ச் மட்டும் அங்கே பிளஸ் இங்கே மைனஸ். ஓகே ஓகே, நோட் பண்ணியாச்சா? என்ன டவுட் இருக்கா? ஓகேவா? யூடி பிளஸ் ஆஃப் 80 ஸ்கொயர் தான் டெரிவ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா நீங்களே இந்த டெரிவேஷன்லாம் போட்டுருவீங்கப்பா. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. என்னென்ன பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க. எழுதி இது இந்த மாதிரி எழுதி வச்சுங்க நோட்ல. இந்த மாதிரி டேபிள் போட்டு வச்சுங்க. ஓகேவா? குயிக்கா படிக்கிறதுக்கு டேபிள் போட்டு வச்சுங்க. என்னது நமக்கு இங்க என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் லைட் என்ன படிச்சோம் சார்? டைம் ஆஃப் லைட் ஃபார்முலா என்ன படிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். 2uy/gy. ஓகேவா? இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. நம்ம எதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டு கிரவுண்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். uy வந்து u sin θ, gy வந்து g. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஜெனரலா எழுதிடுறேன். ஓகேவா? சோ அப்ளை பண்ணுங்க. இந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்னது? ux u cos alpha, இது தெரிஞ்சுக்கணும். ux u cos alpha, uy u sin alpha. ஓகேவா? ஓகே, இங்க ax வந்து பாத்தீங்கன்னா minus g sin beta, minus g sin beta. இங்க ay என்ன? minus g cos beta. சோ இப்போ இங்க அதேதான், ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னங்க, இங்கேயும் ux u cos alpha, ஓகேவா? uy u sin alpha, u sin alpha. ஆனா ax இருக்குல்ல, ax வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் g sin beta, பிளஸ் g sin beta. ay வந்து மைனஸ் g sin beta, மைனஸ் g cos beta. ஓகே, ஒரே டிஃபரெண்ட் என்ன? இது மட்டும் தான் டிஃபரெண்ட். பாருங்க, இது மட்டும் தான் இதுல டிஃபரெண்ட். ஓகே, அந்த அனலைஸ் பண்ணதுல. ஓகே, அவ்வளவுதானப்பா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சோ 2u என்ன வரும்? 2u cos alpha divided by g cos beta. இது டைம் ஆஃப் லைட். சேம் ஃபார்முலா தான் இங்கேயும்.
time taken equal to 2u 2u மணிகண்டன் என்னன்னு தெரியல இன்னைக்கு 2u sin alpha u வந்து sin alpha சரியா 2u sin alpha divided by g cos beta ஓகே ஃபர்ஸ்ட் முடிச்சோமா செகண்ட் அடுத்து மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா என்ன u squared y by 2gy is equal to what is இது u squared sin squared இப்ப நான் நீங்க எழுதும் போதே படிச்சிருங்கப்பா 2g நீங்க பார்க்காம எழுதுங்க அங்க ஓகேவா நோட்ஸ் எடுக்கும்போது 2g cos beta gy வந்து 2g cos beta கடை எழுதிருக்கோமா uy வந்து u squared sin squared அப்ப அதே ஃபார்முலா தான் இங்கேயும் ஹைட் ஃபார்முலா என்ன நமக்கு u squared ஓகேவா sin squared alpha divided by gy என்ன g cos beta 2g cos beta ஓகேவா இப்போ ரேஞ்ச் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம் ரேஞ்ச் ஃபார்முலா இங்க பாருங்க ரேஞ்ச் ஃபார்முலா எப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க கிரவுண்ட் டு கிரவுண்ட் யோசிச்சு பாருங்களேன் கிரவுண்ட் டு கிரவுண்ட் யோசிச்சீங்கன்னா 2u ஸ்கொயர்டு sin θ cos θ ன்னு வரும் இங்க sin alpha cos alpha plus beta divided by g cos squared beta பீட்டா வந்து 0 போட்டீங்கன்னு வச்சுங்க பீட்டா வந்து 0 போட்டோம்னா கிரவுண்ட் அதாவது அந்த இன்க்ளைன்ட் பண்ணி கீழே விழுந்துரும் சரி அப்ப கிரவுண்ட் டு கிரவுண்ட் ஆயிரும் பீட்டா 0 போட்டீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்முலா வந்துரும் ஓகேவா செக் பண்ணிக்கலாம் இங்க வந்து ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னப்பா சோ இங்க அப் அப்படின்னா இங்க பிளஸ் டவுன் அப்படின்னா மைனஸ் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கப்பா ஓகேவா சோ நான் இங்க ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரேஞ்ச் அதே ஃபார்முலா தான் 2u ஸ்கொயர்டு sin alpha cos alpha minus beta ஓகேவா divided by g cos squared beta ஓகேவா இது வந்து உங்க எக்ஸாம் போகும்போது ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு போயிடும் சரி டைம் மாறல ஹைட் மாறல ரேஞ்ச் மட்டும் இந்த ஒரு சின்ன டிஃபரெண்ட் தான் ஓகே கரெக்டா எழுதிருக்கனா எது மிஸ்டேக் பண்ணல இந்த வாட்டி சரிப்பா ஓகேவா இப்ப மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்க்கலாமா மேக்ஸிமம் ரேஞ்ச் நோட் பண்ணிட்டீங்களா ஸோ இது தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சாதான் இதை எழுத முடியும் இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது மட்டும்தான் கொஞ்சம் அதுவும் கிரவுண்ட் டு கிரவுண்ட் அந்த டெரிவேஷன் போடும்போது கொண்டு வந்துடலாம் இதையும் அவ்வளவுதான் சூப்பரா கிளியரா இப்போ கிளியரா ஓகே மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்துலாம் ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பாருங்க மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா நீங்க அங்க ஞாபகப்படுத்தி பாருங்க மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன பண்ணோம் மேக்ஸிமா மினிமா ஞாபகப்படுத்தி பாருங்க என்ன பண்ணிருப்போம் ஹையஸ்ட் பாயிண்ட்ல அப்படிதானே மேக்ஸிமம் பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் 0 இருக்குமா ஸ்லோப்னா என்ன நமக்கு dy by dx ஓகேவா அப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா ரேஞ்சை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஞ்ச் வந்து எதை பொறுத்து ரேஞ்ச் டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும் ரேஞ்ச் எதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ரேஞ்ச் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ரேஞ்ச் இங்க பாருங்க ரேஞ்ச் வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இங்க பாருங்க இந்த ஆல்பா இருக்கு பாத்தீங்களா ஆல்பாவை நீங்க இன்க்ரீஸ் பண்ண மாறணும் தானப்பா ஆல்பாவை பீட்டா ஒரு நிமிஷம் இருங்க இங்க பாருங்க ஆல்பா இந்த ரேஞ்ச் பாருங்க ஆல்பா நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம்ல சோ ஒரு பீட்டாவை அப்படியே கான்ஸ்டன்டா வச்சிடலாம் இன்க்ளைன்டு பிளேன் இருக்குல்லப்பா இந்த இன்க்ளைன்டு பிளேன் ஆங்கிள் அப்படியே இருக்கட்டும் ஆல்பாவை நம்ம சேஞ்ச் பண்ண நம்ம ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்குமா ஆல்பா சேஞ்ச் பண்ண ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்குமா அப்ப என்ன பண்ண போறோம்னா ரேஞ்சை வந்து எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னா ஆல்பா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் ஓகேவா ஆல்பா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 போட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சலாமா மேக்ஸிமம் மினிமம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நடத்திருக்கோம் சரியா சோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 இருக்கும் செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 0 இருக்கும் செகண்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவா இருக்கும் மேக்ஸிமமோட கண்டிஷன் ஓகேவா ஓகே அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நல்லா கவனிங்க எனக்கு இந்த ரேஞ்ச் ஃபார்முலா இருந்துச்சுல ரேஞ்ச் ஃபார்முலா ஆமா சார் நல்லா கவனிங்க ரேஞ்ச் ஃபார்முலா என்ன இருக்கு ஒரு இதுக்கு போட்டா போதும் எது சொல்றேன்னா ஒரு டைப்புக்கு போடுங்க அப் தி இன்க்ளைன்ட் போடுங்க டவுன் தி இன்க்ளைன்ட்டுக்கு அப்படியே சைனை மட்டும் மாத்திடலாம் நான் இப்ப இதை எதுக்கு போட போறேன்னா இங்க பாருங்க அப் தி பிளேன் போட போறேன் மேக்ஸிமம் ரேஞ்சே அப் தி பிளேன் போட போறேன் டவுன் தி பிளேனுக்கு மைனஸ் போட்டுக்கலாம் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தானே வருது ஓகேவா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா கவனிங்க சோ வாட் இஸ் தி ரேஞ்ச் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம் ரேஞ்ச் ஃபார்முலா என்ன நமக்கு ரேஞ்ச் ஃபார்முலா அப் தி பிளேனுக்கு ரேஞ்ச் ஃபார்முலா சொல்லுங்க அப் தி பிளேனுக்கு ரேஞ்ச் ஃபார்முலா சொல்லுங்க ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 2u ஸ்கொயர்டு sin alpha cos alpha up plus beta up divided by g cos squared beta நம்ம எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் ரேஞ்சை வந்து எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னா ஆல்பா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் ஓகேவா டி ஆல்பா ரேஞ்சை வந்து ஆல்பா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் பீட்டா இன்க்ளைன்ட் பிளேன் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரேஞ்சுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம்ல ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனை நான் வந்து மாத்த எனக்கு ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும் சோ அதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் ஓகேவா ஓகே அப்ப இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பீட்டா நீ இன்க்ளைன்ட் பிளேன் ஆங்கிள் கான்ஸ்டன்டா வச்சுட்டேன் பீட்டா கான்ஸ்டன்டா வச்சுட்டேன்
g கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், நீ ப்ரொஜெக்ட் பண்ற இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், இதெல்லாம் கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், பீட்டா அதுவும் கான்ஸ்டன்ட், ஆல்பா மட்டும் தான் வேரி பண்றோம். ஆல்பா வேரி பண்ணி ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எந்த ஆல்பால ரேஞ்ச் மேக்ஸிமமா இருக்குன்னு பார்க்க போறோம். எந்த ஆல்பால ரேஞ்ச் மேக்ஸிமமா இருக்குன்னு தெரியணும்னா dr/d ஆல்பா கண்டுபிடிச்சு 0 போடணும். dr/d ஆல்பா கண்டுபிடிச்சு 0 போடணும். எங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சோ கான்ஸ்டன்ட்லாம் இந்த பக்கம் எடுத்துருங்க. கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு எடுத்துருங்க. 2u² g cos² பீட்டா இவங்கலாம் கான்ஸ்டன்ட். இவங்கலாம் ஒதுக்கிடுங்க அந்த சைடு. ஓகே, இங்க என்ன இருக்கு? sin ஆல்பா cos ஆல்பா பிளஸ், இங்க ஆல்பா இருக்கு, இங்கேயும் ஆல்பா இருக்கு, இங்கேயும் ஆல்பா இருக்கு. பாருங்க, இங்கேயும் ஆல்பா இருக்கு, இங்கேயும் ஆல்பா இருக்கு. அப்போ இது வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கலாமா? மல்டிப்ளை இருக்கு பாருங்கப்பா, யூ. இதை வின்னு எடுத்துக்கலாமா? ஆமா சார், uv இருக்கா? uv ஃபார்முலா என்ன நமக்கு? uv ஃபார்முலா என்ன? uv dash plus vu dash, uv dash plus vu dash. ஓகேவா? அப்ப பண்ணுங்க பார்க்கலாம். uv dash சொல்லுங்க பார்க்கலாம். u என்ன? u வந்து sin ஆல்பா. ஓகே, v dash இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை வந்து ஃபுல்லா தீட்டான்னு வச்சுக்கோ. இது ஃபுல்லாவே தீட்டான்னு வச்சுக்கோப்பா. cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன? மைனஸ் sin தீட்டா. அப்போ மைனஸ் sin தீட்டா. தீட்டா என்ன இங்க? தீட்டா என்னது இங்க? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஞாபகம் இருக்கா? uv dash பிளஸ் v என்ன? v வந்து cos ஆல்பா பிளஸ் பீட்டா, cos ஆல்பா பிளஸ் பீட்டா, v u dash sin ஆல்பா டிஃபரன்ஷியேட் பண்ணா cos ஆல்பா, sin ஆல்பா டிஃபரன்ஷியேட் பண்ணா cos ஆல்பா. கரெக்டா எழுதிருக்கேனாப்பா? கரெக்டா எழுதிருக்கேனா? ஓகே, நவ sin என்னப்பா இங்க இருக்கு? மைனஸ் sin ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கா? ஓகே, வேற என்னது கரெக்டா எழுதிருக்கோமா? வேற ஏதாவது மிஸ்டேக்? ஓகே, uv dash பிளஸ் vu dash. ஓகே, இங்க பாருங்க, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கவனிங்க, 2u² g cos² பீட்டா. ஓகேங்களா? cos² பீட்டா. இதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? அதாவது ஏன்னா இது மைனஸ் இருக்குல்ல, இங்க பாருங்க, இப்படி எழுதிக்கிறேன் பாருங்க. cos ஆல்பா, ஓகேவா? cos ஆல்பா, cos எப்படி வேணா எழுதிக்கலாம்ப்பா, பிரச்சனை இல்லை. cos ஆல்பா பிளஸ் பீட்டா. இது என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் வருமா? இப்போ மைனஸ், ஓகேவா? மைனஸ் என்னப்பா வரும்? மைனஸ் sin ஆல்பா, sin ஆல்பா, ஓகேவா? sin ஆல்பா பிளஸ் பீட்டா, sin ஆல்பா பிளஸ் பீட்டா. கரெக்டா எழுதிக்கணும் பாருங்க, கரெக்டா எழுதிக்கணும் பாருங்க. ஸோ இது பிளஸ் வந்து முன்னாடி எழுதிட்டப்பா, cos ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும், மைனஸ் sin ஆல்பா பிளஸ் பீட்டா. கரெக்டா? கரெக்டா எழுதிக்கணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். uv dash பிளஸ் vu dash. இது என்ன ஃபார்மேட்டு? cos a cos b மைனஸ் sin a sin b, cos a cos b மைனஸ் sin a sin b, cos மைனஸ் வந்தா பிளஸ், cos ஆஃப் இது இந்த என்ன வந்துடும் உங்களுக்கு? அப்படியே cos ஆஃப் a பிளஸ் b, cos ஆஃப் a பிளஸ் b, cos ஆஃப் a பிளஸ் b ஃபார்மேட்டு. இங்க a என்ன? a வந்து ஆல்பா, b என்ன? b வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா, b வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகே, நோட் பண்ணுங்க, b வந்து ஆல்பா பிளஸ் பீட்டா. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே சார், கான்ஸ்டன்டா எடுத்துட்டீங்க. இது ரெண்டையும் நீங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதே டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரெண்டும் மல்டிப்ளைல இருக்கு. அப்ப uv மெத்தட் யூஸ் பண்ணீங்க. uv dash vu dash. ஓகே சார், ஓகே புரிஞ்சுதா? ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம எந்த ஆல்பால மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா, இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன? 0, மேக்ஸிமம் கண்டிஷன் 0. ஓகேவா? ஓகே, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வரும் நமக்கு? கவனிங்க, இப்போ நமக்கு 0 is equal to 2u² g cos² பீட்டா. கவனிங்க, g cos² பீட்டா, cos of a plus b, a என்னது நமக்கு? ஆல்பா. b என்ன நமக்கு? ஆல்பா பிளஸ் பீட்டா, b என்னது நமக்கு? ஆல்பா பிளஸ் பீட்டா. கரெக்டா? நீங்களே சொல்லுங்க. இப்போ இது ரெண்டு பாருங்க, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா, பாருங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 0 வரணும். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 0 வருதுன்னா, இந்த டேர்ம் 0 வருமா? இந்த டேர்ம் 0 வராதே. இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகேவா? சம் ஆங்கிள் இருக்கும், பீட்டா சம் ஆங்கிள் வேல்யூ இருக்கு, g இது எல்லாமே ஒரு வேல்யூ இருக்கு. கண்டிப்பா இது 0 வராது. அப்ப இதுதான் 0 வர சான்ஸ் இருக்கு. இந்த டேர்ம் தான் 0 ஆகணும். அப்போ cos ஆஃப் ஆல்பா பிளஸ் ஆல்பா என்ன? 2 ஆல்பா, ஆல்பா பிளஸ் ஆல்பா 2 ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் தான் ஈக்குவல் டு 0 ஆகணும். கரெக்டா? இந்த டேர்ம் 0 ஆக சான்ஸ் இல்ல, இந்த டேர்ம் தான் 0 இருக்கணும். நீங்க சொல்லுங்க, cos வந்து எந்த டிகிரில 0 வரும்? 90 டிகிரில 0 வரும். அப்ப cos ஆஃப் 2 ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எந்த டிகிரில? cos 90 டிகிரில 0, cos 90 டிகிரில 0. அப்ப பாருங்க, சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? அப்ப உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட் ஈக்குவலா இருக்குமா? அப்ப 2 ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரில இருக்கிற, நான் டிகிரி என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரேடியன் கூட மாத்திக்கலாம். 90 டிகிரி ரேடியன்ல எழுதுனா π/2 அப்ப 90 டிகிரிங்கிறது π/2 ரேடியன். ஞாபகம் இருக்கப்பா? 90 டிகிரிங்கிறது π/2, π னா 180/2, உங்களுக்கு என்ன வரும்? 90 டிகிரி வரும். சோ π/2 எழுதிக்கிறேன்.
ஓகேவா, π/2 அப்படின்னு ரேடியன்ல எழுதிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஓகே. இப்போ பாருங்க, இது இந்த ஆல்ஃபா கண்டுபிடிங்க. ஏன்னா எந்த ஆல்ஃபால தான் மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, now 2 ஆல்ஃபா is equal to π/2 plus beta அந்த பக்கம் போனா minus beta. Therefore alpha is equal to 2 டிவைட் பண்ணிடலாமா, 2 டிவைட் பண்ணா 5/4 minus beta/2, 5/4 minus beta/2. ஆல்பா என்ன, ஆல்பா என்ன, இந்த ஆல்பால நீங்க வந்து என்ன பண்ணா, இந்த ஆல்பால வந்து நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணா உங்களுக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும் அப் தி இன்க்ளைனுக்கு, அப் தி பிளேனுக்கு பாருங்க, அப் தி பிளேனுக்கு. ஓகேவா, இங்க இருக்கு பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, ஓகே ஓகே. சோ அப் தி பிளேனுக்கு மேக்ஸிமம் 45 டிகிரி கிடையாது. 45 டிகிரி எங்க உங்களுக்கு வரும், இங்க நீங்க 180/4 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும், இங்க இந்த 5/4 மட்டும் தானே உங்களுக்கு 45. கரெக்டா தானே சொல்றேன் நான், இது ஆமா ஆமா. ஆனா இங்க 45 இல்ல, 45 மைனஸ் பீட்டா/2 இருக்கு, 45 டிகிரி மைனஸ் பீட்டா/2 இருக்கு, மறந்துடக்கூடாது. கிரவுண்ட் டு கிரவுண்ட் தான் 45 டிகிரி. இன்க்ளைன்டு பிளேன்ல எந்த ஆங்கிள் மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும், இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும். திஸ் ஆங்கிள் ரேஞ்ச் இஸ் மேக்ஸிமம், திஸ் ஆங்கிள் ரேஞ்ச் இஸ் மேக்ஸிமம். அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளவுன்னு பாத்துடலாமா, ரேஞ்ச் மேக்ஸிமம். சரி, அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளவுன்னு பார்க்கலாமா. அங்க எவ்வளோ, கிரவுண்ட் டு கிரவுண்ட் எவ்வளோ, காஸ் sin 2θ வரும், sin 90 போடுவீங்க, u²/g, u²/g வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச். அதை பேஸ் பண்ணி எவ்வளவு சம் கேட்டான், இந்த ஆல்பாவை கொண்டே சப்ஸ்டிட் பண்ண போறோம் ரேஞ்சில, இந்த ஆல்பா கொண்டே ரேஞ்சில சப்ஸ்டிட் பண்ணி அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்ல போறோம். அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ, மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளவு ஆங்கிள்னு சொல்லிட்டேன், அந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு சொல்லணும்ல, சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆல்பா கொண்டே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்பா எவ்வளோ நமக்கு 5/4 மைனஸ் பீட்டா/2. சார் அப்போ டவுன் தி பிளேனுக்கு என்ன இருக்கும் சார் இருக்கும், டவுன் தி பிளேனுக்கு எந்த ஆங்கிள் சார் இருக்கும், பிளஸ் வரும். என்ன வரும், பிளஸ் வரும். ஓகேவா, சாரிப்பா, பிளஸ் ஆங்கிள் வரும். சரிங்களா, ஓகே. சப்ஸ்டிட் பண்ணுங்க, ரேஞ்சில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு வரும், இடம் பத்தலப்பா, நம்ம நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கலாமா, ஏன்னா இங்கே ஃபுல்லாக போனால் இன்னும் போயிட்டே இருக்கு, பரவாயில்லையா. சரி எழுதுவோம், கவனிங்க. நான் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு 2u² sin ஆல்ஃபா வேல்யூ என்ன 5/4 மைனஸ் பீட்டா/2. கரெக்டாப்பா, sin ஆல்ஃபா. அப்புறம் என்ன வரும், காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்ஃபா என்ன 5/4 மைனஸ் பீட்டா/2. அப்புறம் ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், பிளஸ் பீட்டா டிவைடட் பை ஜி காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா, ஜி காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா. ஓகேவா, கரெக்டா எழுதிருக்கா, ஓகேப்பா. இது என்ன இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 2u² sin ஆஃப் 5/4 மைனஸ் பீட்டா/2. ஓகேவா, காஸ் ஆஃப், இந்த டெரிவேஷன்லாம் போட்டு தெரிஞ்சா போட்டுருங்களா, ஆன்சர் கடைசி ஆன்சர் மட்டும் போட்டுட்டா போதும். ஓகேவா, 5/4 இங்க பாருங்க, 1b மைனஸ் b/2 எவ்வளோப்பா, 1b மைனஸ் b/2 பிளஸ் b/2. ஓகேவா, பிளஸ் b/2. ஸோ 1/2 போனா உங்களுக்கு 1/2, ஸோ பிளஸ் 1/2. ஓகே ஓகே ஓகே, டிவைடட் பை ஜி ஆஃப் காஸ் ஸ்கொயர்டு பீட்டா. ஸோ இந்த டெரிவேஷன்லாம் எந்த புக்லையும் நமக்கு இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடலாம், டக்குன்னு சொல்லிடலாம், ஈஸி தான். இதுக்கப்புறம் பாருங்களேன், இது என்ன எப்படி எழுதலாம், sin a cos b இருக்காப்பா, அதுவும் 2 sin a cos a. இங்க பாருங்களேன், 2 sin a cos a ஃபார்ம்ல இங்க பாருங்க, 2 sin இது ஃபுல்லா ஏன்னு வச்சுக்கோ. ஓகேவா, இது ஃபுல்லா ஏன்னு வச்சுக்கோ, இது ஃபுல்லா பின்னு வச்சுக்கோ, இது ஃபுல்லா, ஏன்னா இந்த ஆங்கிள் வேற இந்த ஆங்கிள் வேற, இது வந்து மைனஸ் இருக்கு, அங்க பிளஸ் இருக்கு. ஸோ ஏன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இது sin a cos a வச்சுக்கோ. உனக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2 sin a cos b ஃபார்முலா தெரியுமா, பேசிக் ட்ரிகனாமெட்ரி நடத்திருக்கோம். 2 sin a cos b ஃபார்முலா தெரியுமா, ஃபார்முலா போட்டு பாருங்க, sin ஆஃப் a பிளஸ் b. ஓகேவா, sin ஆஃப் a மைனஸ் b. ஓகேவா, sin ஆஃப் a பிளஸ் b, sin ஆஃப் a மைனஸ் b ஃபார்முலா ஞாபகம் இருக்கா. 2 sin a cos b வந்து பாத்தீங்கன்னா sin ஆஃப் a பிளஸ் b, sin ஆஃப் a மைனஸ் b. a வந்து என்னது நமக்கு, a வந்து பாத்தீங்கன்னா 5/4 மைனஸ் பீட்டா/2. ஓகேவா, b வந்து நமக்கு என்னது, b வந்து பாத்தீங்கன்னா b வந்து பாத்தீங்கன்னா 5/4 பிளஸ் பீட்டா/2 பிளஸ் பீட்டா/2. சப்ஸ்டிட் பண்ணலாமா, ஸோ பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு, மேக்ஸிமம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை பொறுத்து அது வேரி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆல்ஃபா வேரி பண்ண அந்த ரேஞ்ச் வந்து என்ன ஆகுனா வேரி ஆகும். ஸோ ஆல்ஃபா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி அதோட டெரிவேட்டிவ் 0 போட்டோம்னா நமக்கு எந்த ஆல்ஃபால மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு தெரிஞ்சு போயிடும். டிஃபரன்ஷியேட் பண்றோம், அவ்வளவுதான். டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆல்ஃபா கிடைச்சிருச்சு, இந்த ஆங்கிள் தான் ரேஞ்ச் மேக்ஸிமமா இருக்கும். அப்ப இந்த ஆல்ஃபா தூக்கி ரேஞ்சில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைச்சிடும். ஓகே ஓகே ஓகே, இப்போ கவனிங்க, புரியுதா? ஓகே, கவனிங்க, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும், therefore range is equal to, ஓகேவா, u² அப்படியே இருந்திருக்கு, இங்க பாருங்க, இந்த 2
இந்த டேர்ம் தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம் sin of a plus b sin of a minus b ன்னு எழுதுறோம். ஓகேவா? u squared sin of a plus b. சரிங்களா? sin of a plus b என்னப்பா? sin of a என்னது நமக்கு? a வந்து 5/4 minus beta by 2 a plus b 5/4 plus beta by 2 எழுதிட்டேனப்பா. sin இது வந்து நமக்கு a, இது வந்து நமக்கு b. so a plus b எழுதிட்டேனா, அடுத்து sin of a minus b எழுதணுமே. sin of a minus b எழுதுங்க பார்க்கலாம். sin of a minus b sin of a minus b sin a plus b sin of a minus b. a minus b என்ன நமக்கு? 5/4 minus beta by 2. ஓகேவா? minus 5/4. ஓகேவா? 5/4 இங்க பிளஸ் இருக்கும்பா. சரி நீ போட்டுக்கோ. 5/4 இங்க பாரு பிளஸ் பீட்டா பை 2 வருமா? sin of a minus b sin of a minus b. இப்போ நீ என்ன பண்ணு? பிளஸ் மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிரு. உனக்கு புரியறதுக்காக அந்த ஸ்டெப் எழுதுனேன். மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணிரு. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? minus 5/4 minus beta by 2 வரும். ஓகே? now கவனிங்க. இந்த பிளஸ் 5/4 அச்சச்சோ அத போய் கேன்சல் பண்றேன் பாத்தியா? ஒரே நிமிஷம் இருங்க. ஏதாவது கேன்சல் ஆகும்? பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? மைனஸ் பீட்டா பை 2வும் பிளஸ் பீட்டா பை 2வும் கேன்சல் ஆயிரும். இங்க ஏதாவது கேன்சல் ஆகுமா? பிளஸ் 5/4ம் மைனஸ் 5/4 கேன்சல் ஆயிரும். ஓகே? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? டிவைட் பை என்ன இருக்கு? டிவைட் பை g cos squared beta இருக்கு. ஓகே? ஓகே. now range is equal to u squared. இது எப்படி எழுதலாம்? minus beta by plus beta by 2 கேன்சல் ஆனா 5/4 5/4 plus 5/4 எவ்வளவுப்பா? 5/2. கால் அரை 5/2 sin π/2. ஒரே நிமிஷம் இருங்க. sin π/2 என்ன வரும் நமக்கு? sin π/2 u squared sin π/2 இங்க என்ன பேலன்ஸ் இருக்கு? sin of π/5 கேன்சல் ஆயிடுச்சு. minus beta by 2 minus 2 beta by 2 ல உங்களுக்கு என்ன ஆயிரும்? 2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? 2 கேன்சல் ஆயிரும். அப்போ sin of minus beta என்னப்பா? sin of minus beta யாருக்கா தெரியுமா? அதாவது sin of minus theta படிச்சிருக்கோம், minus sin theta அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப sin of minus beta வந்து minus sin beta. sin of minus beta வந்து minus sin beta. so divided by g cos squared beta. இப்ப சொல்லுங்க. now u squared sin π/2 என்ன நமக்கு? sin π/2 என்னப்பா? ஒரே நிமிஷம். ஒரே ஒண்ணு என்ன பண்றேன் தெரியுங்களா? sin a plus b plus sin a minus b. இங்க பாருங்க. sin a plus b இந்த இடத்துல sin a plus b plus a minus b பா. sin a plus b plus sin of a minus b பா. சாரிப்பா அந்த இடத்துல ஒரு இடத்து மட்டும் மாத்திக்கங்க. sin a plus b இந்த இடத்துல என்ன வரும்? sin plus sin a minus b. ஓகேவா? sin a plus b plus sin a minus b. ஓகேவா? sin a minus b. ஓகேவா? கரெக்டா? சாரிப்பா. ஓகே இப்போ பாருங்க என்ன வரும் நமக்கு? இந்த இடத்துல பிளஸ் வரும், இந்த இடத்துல பிளஸ் போட்டாச்சு. ஓகே now sin π/2 என்ன? sin π/2 வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகே, இது அப்படி வச்சுங்க. sin π/2 வந்து 1. ஓகே 1 sin π/2 வந்து 1. sin 90 பா. π/2 90. sin 90 வந்து 1. பேலன்ஸ் என்ன இருக்கு? sin of minus theta என்ன? minus sin theta divided by g cos squared beta எப்படி எழுதலாம்? 1 minus sin squared beta எழுதலாமா? இந்த 1 minus sin squared beta எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா இது இருக்குல்லப்பா. இங்க பாருங்க. 1 minus sin squared beta இருக்குல்ல, இது எப்படி எழுதலாம்? 1 squared எப்படி எழுதலாமா? 1 squared 1 தான்ப்பா. 1 squared 1 தானே. இது எப்படி இருக்கு? a squared. இது எப்படி இருக்கு? b squared is equal to a plus b a minus b. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். u squared 1 minus sin beta divided by g into a squared minus b squared a plus b a minus b. ஓகேவா? a plus b a minus b. இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இதுதான் நமக்கு என்ன ரேஞ்ச்? மேக்ஸிமம் ரேஞ்ச். இதான ரேஞ்ச்? maximum range. என்ன range ரிசல்ட்? therefore maximum range is equal to என்ன ஃபார்முலா பாருங்க? u squared by g into 1 plus sin beta. This is the maximum range. ஓகேவா? ஓகே அவ்வளவுதாப்பா. எந்த கேஸுக்கு இது? இது up the plane, up the inclined plane. ஓகேவா? டவுன் தி இன்க்ளைனுக்கு எங்க பிளஸ் இருக்கு? இங்க பிளஸ் இருந்தா அங்க மைனஸ் இருக்க போகுது. இங்க பிளஸ் இருக்கா? சோ அந்த கேஸுக்கு மைனஸ் வரும் டவுன் தி பிளேனுக்கு. ஓகே, ஈஸி. ஸோ ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ண நினைக்கிறேன், ஆனால் வரல, கரெக்ட் பண்ணிட்டேன். sin of a plus b sin of a minus b. நீங்க வேணா இந்த ஃபார்முலா எழுதுங்க. sin a sin b
சாரி sin a cos b பிளஸ் cos a sin b அதுக்கும் அந்த ஃபார்முலா எழுதி கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? இதான் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். இந்த ஃபார்மேட்ல தான் இது இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி எழுதணும். எழுதிட்டு அப்படியே என்ன பண்றோம்னா சப்ஸ்டிட் பண்றோம். அழகா நம்ம மேக்ஸ் அப்படியே என்ன பண்றோம்? படிச்ச மேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்றோம். தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. படிச்ச மேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ற. ஓகேவா? ஓகே 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 ஓகே. இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நோட் பண்ணியா? ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்னா கவனிங்க. நம்ம இன்க்ளைன்டு பிளேன் இருக்குல்ல, ஸோ இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல அப்தி இன்க்ளைன்டு நம்ம த்ரோ பண்ணும்போது, சரியா, அப்தி இன்க்ளைன் த்ரோ பண்ணும்போது இங்க பாருங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு எந்த ஆல்ஃபால மேக்ஸிமமா இருக்கும்? ரேஞ்ச் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? ரேஞ்ச் வந்து எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? ரேஞ்ச் இஸ் மேக்ஸிமம் அட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது? π/4 மைனஸ் β/2. அந்த ரேஞ்ச் எவ்வளோ? அந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா u² g × 1 + sin β. அவ்வளோதான்ப்பா. அப்படியே டவுனுக்கு வந்து என்ன பண்றோம்னா மாத்தி எழுதுறோம். டவுனுக்கு அப்படியே இங்க மைனஸ்னா அங்க பிளஸ், இங்க பிளஸ்னா அங்க மைனஸ். அதை நோட் பண்ணிடலாமாங்க? நோட் பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, நோட் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. இங்க போய் எழுதிடலாமா? இப்போ இந்த டிஃபரன்ஸ்ல இந்த 3 டிஃபரன்ஸ் படிச்சியா? இந்த 3 டிஃபரன்ஸ் நீ ஈஸியா போட்டுருவேன். ஓகேவா? ஈஸியா இதை படிச்சிருவேன். 4வது எழுதி வச்சுக்கோ. 4வது என்னன்னா, இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 4வது வந்து வந்தீங்களா எந்த ஆங்கிள் உனக்கு மேக்ஸிமமா இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், எந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல ரேஞ்ச் இஸ் மேக்ஸிமம். ஓகேவா? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5/4 மைனஸ் β/2ல, ஓகேவா? இந்த இதுல தான் இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தான், திஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தான் உங்களுக்கு ரேஞ்ச் ஷார்ட் எழுதுறேன். இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல தான் r is maximum. இது அப் தி பிளேனுக்கு. டவுன் தி பிளேனுக்கு ஆல்ஃபா வந்து இங்க பாரு ஒண்ணும் இல்ல, π/4, இங்க மைனஸ்னா இங்க பிளஸ் β/2 நாட் 45 டிகிரி கிடையாது, அது கிரவுண்ட் டு கிரவுண்ட். ஓகேவா? ஓகே. அடுத்து 5th வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா கூட சப்ஸ்டிட் பண்ணா மேக்ஸிமம் ரேஞ்ச் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா u² g, ஓகேவா, 1 + sin β வரும். 1 + sin β வரும். அப்படியே இந்த கேஸ்க்கு என்ன வரும்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படியே மாத்து. ஓகேவா? மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கு u² g 1 - sin β வரும். அவ்வளவுதான்ப்பா. செம்ம முடிஞ்சது. இன்க்ளைன்டு பிளேன் கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இவ்வளவுதான்ப்பா இருக்கு. இதை மட்டும் நீ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிரு. எக்ஸாம் போகும்போது ரிவைஸ் பண்ணிட்டு போயிரு. சார் டைரக்டா இந்த ஃபார்முலா எழுதுனா மக்கப் பண்ணிடுற மாதிரி இருக்கும்பா. இப்படி நம்ம ஒரு தடவை நீ ஒரே ஒரு தடவை லைட்டா நீ என்ன பண்ற, படிச்ச மேக்ஸ் அப்ளை பண்ற, அவ்வளவுதான். அப்ளை பண்ணின்னு வச்சுக்கேன், உனக்கு இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண எக்ஸாம்லயும் நீ ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் வந்தாலும் நீ போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஈஸியா இந்த 5 விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுப்பியா? ஞாபகம் வச்சுக்கலாமா? இது கூட நான் உனக்கு சொல்லியிருக்கேன், ut + ½ வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? ஓகே. இது மட்டும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ. ஆனா ஒன்னு ரிமெம்பர் பண்றேன்னா இங்க தூக்கி இங்க பிளஸ், அங்க மைனஸ், அங்க பிளஸ் போட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். இன்க்ளைன்டு பிளேனை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே. ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும், அவ்வளவுதான். ஓகே. இந்த ப்ராப்ளம் வந்து பாருங்க. இந்த ப்ராப்ளம்ல லாஸ்ட் வீடியோல எப்படி ஹோம்வொர்க் ப்ராப்ளம் கொடுத்தோம் அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து ஹோம்வொர்க் ப்ராப்ளம். ஏன்னா டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் தான். ஸோ கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஆன்சர், கரெக்டாக ஆன்சர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. வெரி குட். இதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்களா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி நீங்க எடுத்துக்கங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஒரு 10 m/s. ஓகேவா? 10 m/s. ஓகேவா? எவ்வளவு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னா நமக்கு வந்து 53 டிகிரி. ஓகேவா? இந்த இன்க்ளைன்டு பிளேனோட ஆங்கிள் எவ்வளோனா 37 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டைம் ஆஃப் ஃளைட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கிறீங்களாப்பா? ஈஸி தானே, டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் தானே. டைம் ஆஃப் ஃளைட், மேக்ஸிமம் ஹைட், ரேஞ்ச். நல்லா கவனிங்க. ரேஞ்ச் என்னப்பா? இங்க ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதே தான், அப் தி பிளேனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான். ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2u² sin α cos α டவுன் மைனஸ் β டிவைடட் பை g cos² β. ஓகேவா? சார் இந்த ஃபார்முலா என்னால ரிமெம்பர் பண்ண முடியலன்னா உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ux டைம் ஆஃப் ஃளைட் பிளஸ் ஆஃப் ax டைம் ஆஃப் ஃளைட் ஸ்கொயர்டு. இதுல ax வந்து பிளஸ் g sin β. ஓகேவா? இதை வச்சுங்க. ஏன்னா நீங்க டைம் ஆஃப் ஃளைட் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ux கண்டுபிடிச்சிருவீங்க, ax இது ஈஸியா இருக்கும். எனக்கு கேட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். ஓகேவா? உங்களால தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா எழுதிருங்க. இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ut + ½ a² எப்பவுமே மறக்காது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைம் ஹைட் ரேஞ்சை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா.
அங்க பார்த்தோம்ல அப்தி பிளேன்ல பார்த்தோம்ல நம்ம வந்து த்ரோ பண்ணோம் போயிட்டு எப்படி ஹிட் ஆனிச்சு பர்பண்டிகுலரா ஹிட் ஆகும்போது ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ரிலேஷன் பார்த்தோம்ல அதே மாதிரி டவுன் தி பிளேனுக்கு பார்க்க போறோம் ஓகேவா டவுன் தி பிளேனுக்கு எப்படி இருக்கான் எப்படி ஹிட் ஆகுதா ரைட் ஆங்கிள் ஹிட் ஆகுது பாரு ரைட் ஆங்கிள் ஹிட் ஆகுது அப்போ 90 டிகிரில வந்து ஹிட் ஆகுது அப்போ ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ரிலேஷன் சொல்லுங்க ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ரிலேஷன் சொல்லுங்க பாருங்க ஸோ டவுன் தி பிளேனு ஓகேவா நமக்கு இந்த சாரிப்பா ஒரு நிமிஷம் இருங்க இங்க பாருங்க இன்க்ளைன்டு பிளேனு ஓகேவா இன்க்ளைன்டு பிளேனு இது வந்து நமக்கு என்னது நமக்கு பீட்டாவா பீட்டா இங்க பாருங்க எங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறோம் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எப்படி ஹிட் ஆகுதாப்பா 90 டிகிரில ஹிட் ஆகுது எப்படி ஹிட் ஆகுதா 90 டிகிரில வந்து ஹிட் ஆகுதான் அதுதான் நமக்கு மெயின் பாத்தீங்களா 90 டிகிரில வந்து ஹிட் ஆகுது ஓகேவா அப்போ ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ரிலேஷன் ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ரிலேஷன் ஸோ இதான் நம்ம ப்ரொஜெக்ட் ஸோ ப்ரொஜெக்டிங் வெலாசிட்டி ஸோ இது வந்து நமக்கு ஆல்ஃபா ஸோ நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 90 டிகிரில வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் வந்து ஹிட் ஆனா நமக்கு ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ரிலேஷன் இல்லை ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் ரிலேஷன் இல்லை பார்க்கலாமா நான் சொல்லியிருக்கேன் 90 டிகிரில ஹிட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் வெலாசிட்டி இருக்கும் ஒய் டைரக்ஷன்ல மட்டும் தான் நெட் வெலாசிட்டி இருக்கும் ஓகேவா எக்ஸ்ல என்ன இருக்காது வெலாசிட்டி இருக்காது ஏன் இது வந்து 90யா இதுவும் 90யா அப்ப இதோட எக்ஸ் காம்பனண்ட் என்ன வரும் உங்களுக்கு v cos 90 வரும் ஸோ v cos 90 என்னப்பா நமக்கு 0 அதாவது v cos 90 என்ன vx 0 vx 0 லாஸ்ட் வீடியோ ஞாபகம் இருக்கா vx 0 அப்ப சொல்லுங்க vx 0 அப்படின்னா இதை வச்சு தானே நம்ம ரிலேஷன் டெரைவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா ஸோ v வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி பிளஸ் at ஞாபகம் இருக்கும் டைம் ஆஃப் ஃப்ளைட்டா இங்க இருந்து இங்க வரும்போது நமக்கு டைம் என்ன டைம் ஆஃப் ஃப்ளைட் ஓகேவா ஸோ எல்லாமே எக்ஸ் காம்பனண்ட் ஏன்னா எனக்கு vx தானே தெரியும் ஸோ எக்ஸ் 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 எனக்கு vx என்னது நமக்கு 0 என்னது நமக்கு 0 ஈக்குவல் டு ux என்ன ux வந்து பிளஸ் u சைன் ஆல்ஃபா ux என்ன பிளஸ் u சைன் ஆல்ஃபா பிளஸ் ax என்ன ax வந்து பிளஸ் g சைன் பீட்டா இன்டூ டைம் ஆஃப் ஃப்ளைட் இதை வச்சு ஆல்ஃபா பீட்டா ரிலேஷன் போட்டுருவீங்களா ஆல்ஃபா பீட்டா ரிலேஷன் போடலாமா என்னன்னு பாருங்க நல்லா கவனிங்க இதுவும் பிளஸ் டேர்மா இருக்கு இதுவும் பிளஸ்ஸா இருக்கு டைம் எப்பவுமே பிளஸ்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வருமா பிளஸ்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வருமா ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் அதானே சார் இட் இஸ் நாட் பாசிபிள்னா 90 டிகிரில வந்து ஹிட் ஆக சான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க ஓகேவா 90 டிகிரில வந்து ஹிட் ஆகும் போது பாருங்க 90 டிகிரில வந்து ஹிட் ஆக முடியாது அப்படி ஹிட் ஆனா உங்களுக்கு என்ன ஆகாது உங்களுக்கு இந்த ரிலேஷன் சொல்ல முடியாது ஏன்னா vx ஆக்சுவலா இட் இஸ் நாட் பாசிபிள்ங்கிற மெயின் கேஸ் என்னன்னா vx 0 வரவே வராது vx 0 வரவே வராது ஏன் vx never be 0 ஏன் சார் அங்க மட்டும் 0 வந்துச்சு இங்க 0 வராதுங்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் அப்படின்னா நீனே யோசிச்சு பாரு இங்க பாரு உங்க அக்ஸலேஷன் உங்க அக்ஸலேஷன் எங்க இருக்கு இந்த எக்ஸ் டைரக்ஷன் அக்ஸலேஷன் இப்போ இதான ப்ரொஜெக்டைல் அக்ஸலேஷன் இங்க இருக்கா ஆமா சார் g sin பீட்டா இது ஆமா இது g cos பீட்டா ஓகே அப்தி பிளேனுக்கு எங்க இருந்துச்சு அப்தி பிளேனுக்கு சொல்லுங்க அப்தி பிளேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நான் இப்படி பண்ணல சார் ப்ரொஜெக்ட் பண்ணல இந்த சைடு வந்து மோஷன் இருந்துச்சு ஓகேவா ப்ரொஜெக்டோட மோஷன் இந்த சைடு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா g sin பீட்டா இருந்துச்சு சார் ஓகேவா ஸோ மோஷன் இந்த சைடு இதுக்கு வந்து மோஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஸோ ப்ரொஜெக்டில் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கமே அக்ஸலேஷனும் இருக்கு கரெக்டா அந்த பக்கமே அக்ஸலேஷன் இருக்கு அப்ப உங்களுக்கு ஹெல்ப் தானேப்பா பண்ணும் எப்படிப்பா உங்களுக்கு வெலாசிட்டி வந்து 0 வர சான்ஸ் இருக்கு vx 0 வர சான்ஸ் இருக்கு ஸோ vx கண்டிப்பா 0 வராது இது பாருங்க இது ஆப்போசிட்டா இருக்கு ப்ரொஜெக்டைல் வந்து இப்படி மூவ் ஆகுது g sin பீட்டா இந்த பக்கம் இருக்கு அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கா மோஷனுக்கு ஆப்போசிட்டா அக்ஸலேஷன் இருக்கா கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ் காம்பனண்ட் 0 ஆகும் ஒரு இடத்துல vx 0 ஆகும் ஆனா இங்க vx எப்படிப்பா 0 ஆகும் மோஷன் டைரக்ஷன்லயே உங்களுக்கு அக்ஸலேஷன் இருக்கு இது ஹெல்ப் பண்ணும் இது அப்போஸ் பண்ணுது ஸோ இது போய் ஒரு இடத்துல 0 ஆகும் பட் இது ஒரு இடத்துல 0 ஆகாது vx இந்த கேஸ்ல நெவர் பி 0 பட் இங்க வந்து பாசிபிள் ஓகேவா இங்க வந்து பாசிபிள் இது சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா இங்க பாருங்களேன் இடம் இல்லையே இங்க பாருங்க நம்ம த்ரோ பண்றோம்ல அப்போட த்ரோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்படி போகும்போது பாருங்க மோஷனுக்கு ஆப்போசிட்ல தானே g இருக்கும் நீங்க அப்போட த்ரோ பண்ணும்போது ஓகேவா அப்போர்ல த்ரோ பண்ணும்போது மோஷனுக்கு ஆப்போசிட்ல தானே உங்களுக்கு என்ன இருக்கும் g இருக்கும் கவனிங்க அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க ஹையஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு வெலாசிட்டி 0 வருமா வராதா ஹையஸ்ட் பாயிண்ட்ல நீங்க த்ரோ பண்ணும்போது வெலாசிட்டி ஹையஸ்ட் 0 வருமா சோ மோஷனுக்கு ஆப்போசிட்டா g இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 வருதா அதே மாதிரிதான் மோஷனுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு g இருக்கும்போது ஒரு இடத்துல vx 0 வரும் ஆனா நீங்க டவுன்வர்ட் மோஷன்ல பாத்தீங்கன்னா g வந்து ஹெல்ப் பண்ணுமா ஹிட்டிங் வெலாசிட்டி 0 வரும்
ஹிட்டிங் வெலாசிட்டி 0 வராது. அந்த மாதிரி தான் இது நெவர் பி 0 வராது. ஸோ இது வந்து மோஷன் ஹெல்ப் பண்ணும். இது மோஷனுக்கு அப்போசிட் இருக்கிறதுனால இந்த கேஸ் பாசிபிள் இல்லை. மேத்தமெட்டிக்கலாக கூட ப்ரூவ் பண்றோம் பாருங்க, பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த கேஸுக்கு ஆல்ஃபா பீட்டா 90 டிகிரியில் கேட்டாங்கன்னா நீங்க போட்டுருங்க. பட் இந்த கேஸுக்கு 90 டிகிரியில் வந்து ஹிட் ஆகும்போது இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ மெயினா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி, ஓகேவா, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதை மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா? டைம் ஆஃப் ஃபிளைட் ஹெச் மேக்ஸ் பிரச்சனை வராது, ரேஞ்சில் மட்டும் பார்த்துக்கங்க. இதில் கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன், யூடியூப் பிளஸ் ஆஃப் 80² போட்டிங்கன்னா போட்டுடலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இந்த மட்டும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோமா? ஸோ இன்க்ளைன்டு பிளேன் கேஸை நீங்க கேட்ட மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்க்ளைன்டு பிளேன் கேஸை சொன்ன மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பாருங்க. இன்னும் ரெண்டு வீடியோ தான், 2 வீடியோல நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிச்சிடலாம். ஓகேங்களா? 2 வீடியோ நம்ம முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சேஃபா இருங்க எல்லாரும். தேங்க்யூ.